ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மதியத்துல இருந்து இந்த நியூஸ் தான் எல்லாரும் கேட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சுவாமியோடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நானுமே கமெண்ட் பார்த்து தான் நான் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். டிப் சர்ச் பண்ணா இந்த மாதிரி வரும். இதில் அவங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு, பட் அவங்க போட்ட போஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளவு வருஷமா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுல இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பரரியா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணா அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா லாக் அவுட் வேற, டெம்பரரி டிசேபிள் வேற. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எதுவுமே விசிபிள் ஆகாது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சில செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நான் கொஞ்ச நாள் சோஷியல் மீடியால பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டெம்பரரி டிசேபிள் மோட் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ போயிட்டு பார்க்கும்போது அவங்க அக்கௌண்ட் இப்படிதான் இருக்கும். மேபி ஒரு குட்டி பிரேக் நமக்கு சொல்லாமே எடுத்திருக்கலாம், பட் கண்டிப்பா உங்களுடைய மூவி ரிலீஸ் ஆகுது, ஒரு பிக் ஈவென்ட் ரெடியா இருக்கு, குட்டி பிரேக் நமக்கு சொல்லாமே வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து நம்ம அவங்களுடைய பர்சனல், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, பட் என்னன்னு சொல்லிட்டு டீடைல் தான் அனலைஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு குட்டி கிளாரிபிகேஷன் தான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் ஹேக் எல்லாம் ஆகியிருக்காது. ஹேக் ஆச்சுன்னா அது வேற மாதிரி அந்த அவருடைய அந்த போஸ்ட் எல்லாம் இருக்கும், புதுசா அதுல இருந்து சம்பந்தமே இல்லாத கண்டென்ட் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஹேக் எல்லாம் பண்ணியிருந்தா. பட் இது அதெல்லாம் கிடையாது. டெம்பரரியா வந்து அவங்க அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணிருக்காங்க. அவங்க எப்போ வந்து அந்த மோட ஆஃப் பண்ணி மறுபடியும் வந்து லாகின் பண்றாங்களோ அப்போ வந்து நமக்கு எல்லாமே விசிபிள் ஆகும். மேபி மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, சூன் வந்துட்டு அவங்க பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இமிடியேட்டா வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு இப்போதைக்கு டெம்பரரியா டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் பேனிக் ஆகாதீங்க. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணியே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே அடிக்கடி போயிட்டு பார்த்தேன். பட் இப்போ வரைக்கும் ஒரு 7:30 வரைக்குமே அவங்க வந்து டீஆக்டிவேட்லேயே தான் இருக்கு, நம்ம ஆக்டிவேட் பண்ணல. இன்னொரு சைடு நம்ம எல்பி வந்து பிரின்சஸ் வைப்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் மியூசிக்ல வந்து அந்த காஸ்டியூம்ல வந்து சில பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சேம் சாங், அடடா அடடா சாங். இனிமே அடடா சாங் வந்து பார்த்தாலே நமக்கு வந்து ஸ்டார்ட் மியூசிக் வைப் தான் வரும். அந்த சீன் வந்து அப்படியே மைண்ட்ல ஓடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்லா MNN வீக்கா ஃபேன்ஸ்க்கு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.